இந்த அமெரிக்காவுக்கும் நம்ம ஈரானுக்கும் பாத்தீங்கன்னா போருங்கிறது நிக்கிற மாதிரியே தெரியல. இந்த பிரச்சனை நடுவுல நம்ம கொரியா அதிபர் இருக்கார்ல கிம் ஜாங் உன், அவர் பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவை பார்த்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சம்பவங்கிறது அவர் பண்ணியிருக்காரு. நம்ம அமெரிக்காவை பார்த்து பாத்தீங்கன்னா வடகொரிய அதிபர் ஒரு பேச்சுங்கிறது பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம பாகிஸ்தான் பிரதமர் இருக்கார்ல, அவரு பாத்தீங்கன்னா இந்த இப்போ போருங்கிறது நடக்கல நம்ம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும், அந்த போரை எங்கனால 2 பேர்த்துக்கு உட்கார்ந்து பேசி தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விரிவா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த 24 மணி நேரத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சில இதுகளை நம்ம பார்க்குவோம். சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோவை டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறோம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம இந்த போரால டொனால்ட் ட்ரம்ப்பும் அதுக்கப்புறம் ஈரானும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சில நாட்கள் முன்பு ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த போரை நிறுத்தறதுக்கு ஈரான் பாத்தீங்கன்னா எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு ஈரான் சைடுல சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. ஆனா இத பாத்தீங்கன்னா ஈரான் சைடுல இருந்து ஃபுல்லா மறுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பை கிண்டல் பண்ற மாதிரி, டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா தனக்கு தானே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிண்டலா பாத்தீங்கன்னா நம்ம ஈரானோட செய்தி தொடர்பாளர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பை பத்தி சொல்லி, நாங்க ஒன்னும் பேச்சுவார்த்தைங்கிறது அவங்க கூட சமரசமா போறதுக்கு நாங்க நடத்தல. அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க நடந்த மாதிரி அவரு தனக்கு தானே பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம அமெரிக்கா சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹர்முஸ் இந்த கால்வாய் பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்குல்ல, இந்த பிரச்சனையில ஈரான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மிக உயர்ந்த பரிசை பாத்தீங்கன்னா ஈரான் பரிசு அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பரிசுங்கிறது அவங்க தெளிவா சொல்லல. எக்ஸாம்பிளுக்கு அவங்க என்ன மாதிரி பரிசுகள் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எரிவாயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோலிய பொருட்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பரிசுகளை பாத்தீங்கன்னா எங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத பரிசுகளை எங்களுக்கு பரிசு அளிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு அப்படின்னு அமெரிக்கா சைடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தலைவன் எதை குறிப்பிட்டு சொல்றாருன்னு தெரியல. எதுவும் இப்போவே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறது போயிட்டு இருக்கு. தலைவர் எதுவும் இப்போ வேற பிரச்சனை இழுக்காம இருந்தா சரிதான். அது மட்டும் இல்லாம இந்த சவுதி அரேபியாவோட இளவரசர் இருக்காருல்ல, முகமது பின் சல்மான், அவர் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட அமெரிக்கா கிட்ட இந்த போர் இப்ப நடந்துட்டு இருக்குல்ல ஈரான் கூட, இதுதான் பாத்தீங்கன்னா நீங்க ஈரான் அடிக்கிறதுக்கு சரியான நேரம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர்ல நீங்க நிப்பாட்டாம ஈரான் அடிச்சு இந்த மேற்காசிய அந்த வரைபடம் இருக்குல்ல, அதை பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்க வேண்டிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க கிட்ட சவுதி இளவரசர் இப்படி சொல்லியிருக்காருன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்கும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நெத்தனியாவு இருக்காருல்ல, இஸ்ரேல் பிரதமர், அவர் பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல ஒரு விஷயங்கிறது சொல்லியிருக்காங்க. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா இப்ப இந்த பேச்சுவார்த்தைங்கிறது நடத்திட்டு இருக்காங்களா இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான அந்த பேச்சுவார்த்தை பாத்தீங்கன்னா எங்களுக்கு அது ஒண்ணும் தெரியாது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இப்படி அந்த போர் நிப்பாட்டுறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இப்ப ஈரான் இருக்கிற அந்த அணு ஆயுதம் கிடங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏவுகணைகளா இருக்கட்டும், இதெல்லாம் நான் அழிக்கிற முடியும். நாங்க பாத்தீங்கன்னா ஈரான் மேல தாக்குதல்களை நடத்திட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்கா சப்போர்ட்டால தான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரானை ஈஸியா அடிச்சிட்டு இருக்காங்க. அதுவே இப்ப அமெரிக்கா சப்போர்ட் இல்லாம இருந்திருந்தா இஸ்ரேல் ஈரான் அடிச்சிருக்குமா? உங்களுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும்ல, இப்ப இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஈரானை அமெரிக்கா துணை இல்லாம அடிச்சிருக்குமா இல்லையா அப்படிங்கறத நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஈரானும் அமெரிக்காவும் ஒரு 5 நாளா பாத்தீங்கன்னா இந்த தாக்குதலை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அமெரிக்கா பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை நடத்திருந்தாங்களே, இந்த பேச்சுவார்த்தைங்கிறது எதுக்கு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மின்சக்தி, இந்த மின்சாரம் தயாரிக்கிறாங்களே அங்க, அதுக்கப்புறம் இந்த எரிசக்தி, இந்த மாதிரி நிலையங்கள்லாம் இருக்கும்ல, அதுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த ஏவுகணை தயாரிக்கிற நிலையமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கடற்படை இருக்கும்ல, அதுங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ராணுவ தளங்கள், இதுக்கெல்லாம் இது பொருந்தாது. இது நீங்க சொன்ன இது பாத்தீங்கன்னா நாங்க சொன்ன இந்த 2க்கு மட்டும் தான் பொருந்தும். மிச்சம் எல்லாத்துக்கும் எதுக்கும் பொருந்தாது. நாங்க பாத்தீங்கன்னா
அதன் மேல் தாக்குதலுங்க நடத்துவோம் அப்படின்னு அமெரிக்கா சைடுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பாகிஸ்தான் பிரதமர் இவரும் பாத்தீங்கன்னா இந்த போர்ல இப்போ நம்ம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நான் பாத்தீங்கன்னா மத்தியஸ்தானம் பண்ணி தரேன். இப்போ அப்படின்னா இப்ப நாங்க பாத்தீங்கன்னா இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான பேச்சுவார்த்தை பாத்தீங்கன்னா எங்க நாட்டுல பேசுறதுக்கு நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பாடுங்கிறது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவர் பாத்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டாரா? இவர் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா சில நியூஸ் மீடியா என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கால இருந்து சில அதிகாரிகள் நம்ம பாகிஸ்தானுக்கு போறதுக்கு வாய்ப்புங்கிறது நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 15 ஆவண திட்டங்களையும் கொண்டு போய் இந்த போர் நிப்பாட்டுறதுக்கு இப்போ இந்த போர் நிப்பாட்டணும்னா இந்த மாதிரி இப்போ சில ஃபேவர்ஸ் இதெல்லாம் கேட்பாங்களா, இப்ப எனக்கு நீ இது பண்ணாதான் நான் பாத்தீங்கன்னா இந்த போரை நிப்பாட்டும் அப்படின்னு அந்த மாதிரி சில ஆவணங்களையும் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா பிரதமர் மோடியும் பாத்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்காருல்ல அமெரிக்கா, அவர்கிட்ட இப்போ இந்த ஹார்மோஸ் நீரிணையை அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஈரான் சைட்ல இருந்து. இப்போ நம்ம டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட ஒரு தொலைபேசியின் மூலம் பேசியிருக்காரு. அது பேசினதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ இது க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா வர்த்தகமும் இப்போ முடங்கி போய் கிடக்குது. அதனால இந்த போரை நிப்பாட்டி அந்த ஹார்மோஸ் நீரிணைய எப்பவும் திறந்து இருக்கிற மாதிரி நீங்க பண்ணணும் அப்படின்னு 2 பேர் பேசியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஜெர்மனி நாடு இருக்குல்ல, அந்த நாட்டோட குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா இந்த போரை பற்றி அவர் ஒரு கருத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ இந்த அமெரிக்கா பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஈரானை அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக ஃபர்ஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க? அவங்க கிட்ட நிறைய அணு ஆயுதங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா அவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க பாத்தீங்கன்னா அவங்கள தாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப போறது பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி இந்த பிரச்சனைங்கிறது பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்களை நம்ம அமெரிக்காவை பார்த்து வச்சிருக்கு. இப்பதான் கடைசியா நம்ம தலைவன் என்ட்ரி, நம்ம வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்பதான் இந்த அமெரிக்கா இப்படி எல்லாம் பண்றதை பார்த்தா இப்பதான் எங்களுக்கு ஒரு நிரூபணம், எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எதுக்காக இப்படி சொல்லியிருக்காருன்னா இப்போ நம்ம அமெரிக்கா நான் சொன்ன மாதிரிதான் இப்ப ஈரானை எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லி இப்ப அடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட அணு ஆயுதங்கள் அதுக்கப்புறம் நிறைய ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதனாலதான் நாங்க அடிக்க போறோம் அப்படின்னு அவங்களை அடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பொருளாதார தடைகளும் பாத்தீங்கன்னா அவங்க மேல போட்டிருந்தாங்க. அதே சேம் தான் நம்ம வட கொரியா இருக்குல்ல, அவங்க மேலயும் இந்த பொருளாதார தடையா இருக்கட்டும், அவங்க நிறைய அணு ஆயுதங்களை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு நிறைய தடைகள் போட்டு இருந்தாங்க. இப்போ இவர் கிம் ஜாங் உன் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க இந்த அணு ஆயுதங்கள் நிறைய தயாரிக்கிறோம்ல, இப்போ அதுதான் எங்களை பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டு இருக்கு. இப்ப அமெரிக்கா ஈரான் அடிக்கிற பார்த்தாதான் இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிரூபணம் ஆயிருக்கு, எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிம் ஜாங் உன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்கு. அடுத்தது இப்போ ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அவசர நிலைங்கிறது எதுக்கு போடுவாங்க? ஏதாச்சும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு போர் நடக்குது, இந்த பொருட்கள்லாம் கிடைக்காம இருக்கும்போது தானே அந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க. ஆனா நம்ம பிலிப்பைன்ஸ் நாட்டுல பாத்தீங்கன்னா முதல் முறையா இப்போதைக்கு இந்த உலக நாடுலயே நடக்காத மாதிரி இந்த எரிபொருளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ அவசர நிலைங்கிறது அவங்க அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ அங்க இருக்கிற பெட்ரோல் விலைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மடங்கு பாத்தீங்கன்னா அதிகரி. இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா நம்ம பிலிப்பைன்ஸ் நாடு மேக்சிமம் இப்போ இந்த எண்ணெய் இதெல்லாம் வாங்குறாங்களே அதெல்லாம் இந்த மேற்காசிய நாடுகள் இருக்குல்ல அங்க இருந்தா 99% பாத்தீங்கன்னா அங்க இருந்தா வாங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப அங்க அந்த போருங்கிறது போயிட்டு இருக்கிறதுனால இவங்க நாட்டுக்கு இந்த எண்ணெய்ங்கிறது வர்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே டிலேயா கிடைக்குதுல்ல, அதனால இவங்க நாட்டுல எண்ணெய் தட்டுப்பாடும் அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நாட்டோட பிஎம் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா அதுல இப்போ இந்த எரிசக்தி இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கு மற்ற நாடுகளோட கப்பலை தான் நம்ம சார்ந்து இருக்கோம். இப்ப இந்த மேக் இன் இந்தியா திட்டம்ல பாத்தீங்கன்னா நிறைய பொருட்களை நம்ம இந்தியால தயாரிக்கிற மாதிரி அவர் பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அதே மாதிரி இப்போ நம்ம மேக்கிங் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த எரிசக்திய இப்போ இந்த எரிபொருள்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு வரதுல கப்பல் அதை நம்ம இந்தியாவில தயாரிக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை பாத்தீங்கன்னா அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதே போல இப்ப நம்ம பக்கத்து நாடுதான் இலங்கை. அந்த நாட்டோட அதிபரோட நம்ம நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுங்கிறது தொலைபேசி மூலம் பேசியிருக்காங்க. அதுல அவர் என்ன பேசியிருக்காருன்னா இப்ப இந்த ஆசியா நாடுகள்ல இப்ப இந்த பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்குல்ல, இதை பத்தியும் அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கும் நம்ம 2 நாடுகளுக்கான உறவு பத்தியும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த போன்ல பேசி இருந்திருக்காங்க. இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு
இந்த போர்னால 24 மணி நேரத்துல என்ன நடந்திருக்குன்னு அது உங்களுக்கு இந்த ஒரே வீடியோல ஃபுல்லா சுருக்கி சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க, ஓகேங்களா? அது இல்லாம நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு எப்பவும் ரெகுலரா பார்க்கணும்னா அதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்ங்கிறது நீங்க ரெகுலரா பார்க்கலாம், ஓகேங்களா? சரி, உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.